بسم الله الرحمن الرحيم فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக நம் சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் இன்றைக்கு ஒரு புது மஹாலுடைய சிறப்பு விழாவிற்கு வந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நல்ல நேரத்திலே படைத்த அல்லாஹ்வை நினை கூற வேண்டும், படைத்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த உலகத்தில் வாழுகின்ற நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்வுமிக்க ஈமான் என்கின்ற இறை நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். படைத்த அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு செல்வத்தை அதிகமாக கொடுக்கின்றான், சிலருக்கு அளந்து கொடுக்கின்றான். எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு அருள்கொடையும் படைத்த இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா அருள்கொடையும், அது உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், அல்லது செல்வாக்காக இருக்கலாம், அல்லது அதிகாரமாக இருக்கலாம், அல்லது பதவிகளாக இருக்கலாம், உங்களிடத்தில் இருக்கிற எல்லா நிஅமத்துக்களையும் அல்லாஹ் தஆலா தான் கொடுத்திருக்கிறான் என்கின்ற ஒரு ஆழமான செய்தியை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கிற அருள்கொடைகள், இந்த அற்புதங்கள் எல்லாம் படைத்த அல்லாஹ்வினால், படைத்த இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. எனவே இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த ஒன்றுக்கு, இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவது நம்மின் மீது கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அனைத்து அருள்கொடையும் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். அவன் நாடிதான் நமக்கு கொடுத்திருக்கிறான். அவனுடைய நாட்டு அடிப்படையில் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவில் சொல்கிறான், ஃபதுகுரூனி அதுகுருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். நம்மளை படைத்த ரப்பு தாயினுடைய கருவறையிலே வைத்து பாதுகாத்து நம்மை வெளியாக்கினானே, அந்த இறைவன் கூறுகிறான், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள். படைத்தவனை நினைவு கூறினால் படைத்தவன் நமக்கு எல்லா வகையான உதவியும் செய்வான் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். இது மனிதர்களுடைய வாக்களிப்பு அல்ல, நம்மளை படைத்தவன் வாக்களிக்கிறான்.
நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள். படைத்தவனை மறந்த வாழ்க்கையை வாழாதீர்கள். படைத்தவனை நினைவோடு வாழுங்கள். உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய கஷ்டங்களை, உங்களுடைய துன்பங்களை, உங்களுக்கு தேவையானவற்றை நான் அளிக்கிறேன் எடுத்து சொல்லிவிட்டு அடுத்த அல்லாஹ் சொல்கிறான், வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். எனக்கு நீங்கள் நன்றி தெரிவியுங்கள், நன்றி பாராட்டுங்கள். உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறேன், இந்த பூமியில் வாழ்வதற்கான இடம் அளித்திருக்கிறேன், இந்த பூமியில் வாழக்கூடிய வான பூமியை படைத்திருக்கிறேன், உறவு என்ற சொல்லப்படக்கூடிய தாய் தந்தை என்ற உறவை கொடுத்திருக்கிறேன், கணவன் மனைவி என்கின்ற உறவை கொடுத்திருக்கிறேன். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நோக்கம் என்ன? வஷ்குரூலி, நீங்கள் எனக்கு நன்றி செலுத்த வேண்டும். யார் சொல்றா? நம்மளை படைத்தவன், நமக்கு உணவளிப்பவன், நமக்கு பேசக்கூடிய நாவை கொடுத்தவன், நமக்கு பார்க்கக்கூடிய பார்வையை கொடுத்தவன், நமக்கு உணரக்கூடிய உள்ளத்தை கொடுத்தவன், படைத்தவன் சொல்கிறான், நீ படைத்தவனுக்கு நன்றி செலுத்து. ஏனென்றால் உன்னுடைய படைப்பினுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது தெரியுமா? சூரத்து நஹல் அல்லாஹ் தஆலா 78வது வசனத்துல 16வது சூராவுல சொல்றான், வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா. உங்களை, இந்த மனிதர்களை, இந்த பிள்ளைகளை தாயினுடைய வயிற்றிலிருந்து தான் நாம் படைத்தோம். அந்த நேரத்தில் அந்த குழந்தை ஒன்றுமே தெரியாத பச்சில குழந்தையாக இருந்தது. கேட்கக்கூடிய செவி புலனை கொடுத்தோம், பார்க்கக்கூடிய பார்வையை கொடுத்தோம், உணரக்கூடிய உள்ளங்களை கொடுத்தோம். ரப்புல் ஆலமீன் படைத்தவன் சொல்கிறான், தாயினுடைய கரவறையிலே வைத்து எப்படி பாதுகாக்க வேண்டும், எத்தனை நாள் இருக்க வேண்டும், எத்தனை மாதம் இருக்க வேண்டும், இவையெல்லாம் பொறுப்பெடுத்து நான் உங்களை படைத்திருக்கிறேன். எதற்காக? அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றுமே அறியாதவர்களாக இருந்தீர்கள். உங்களுக்கு பார்க்கக்கூடிய பல பார்வையை கொடுத்தான், கேட்கக்கூடிய செவி புலனை கொடுத்தான், உணரக்கூடிய உள்ளத்தை கொடுத்தான். ஒரு மனிதனிடத்தில் இந்த படைப்புகளில் காது கேட்கவில்லை என்றால் உடனடியாக சவுடன் என்று நாம சர்வசாதாரணமா சொல்றோம், ரப்ப மறந்து பேசுறோம். கண் பார்வை இல்லை என்றால் குருடன் என்று சொல்கிறோம். அதே போன்று உணரக்கூடிய ஒரு பேச்சை கேட்கலன்னா அவனை நம்ம திட்டுறோம். ஆனா ரப்புல் ஆலமீன் நாம கேட்காமலே நம்மளை படைச்ச ரப்பு நமக்கு பார்வையை கொடுத்திருக்கிறான், உள்ளத்தை கொடுத்திருக்கிறான், கேட்கக்கூடிய செவி புலனை கொடுத்திருக்கிறான். எதற்காக? இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இல்ல அல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக, படைத்தவனை நினைவு கூறுவதற்காக, அவனுடைய கடமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டும் என்பதற்காக, நீங்கள் உறவு பேடி காக்க வேண்டும் என்பதற்காக, இதற்காக வேண்டிதான் இவ்வளவு பெரிய அற்புதங்களை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் இருந்து குறிப்பிடுகிறார். அப்ப இந்த உலகத்தில் நாம வாழும் பொழுது நம்மளை படைத்த ரப்புக்கு நாம நன்றி செலுத்தணும். நமக்கு அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், செல்வாக்கை கொடுத்திருக்கிறது நோக்கம் நாம் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான், படைத்தவனை நினைவு கூற வேண்டும் என்பதற்காகத்தான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய அருள்படைகளுக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான், இன்னும் அதிகமாக ஆக்குவேன். அல்லாஹ் சொல்றான், ஒயின் அஷ்ரக்தும் லஇன் அஸத்தும், நீங்கள் லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினால், அல்லாஹ் நம்மளுக்கு படைத்திறப்பு செல்வாக்க கொடுத்திருக்கிறான், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், பிள்ளை செல்வத்தை கொடுத்திருக்கிறான், உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய உறவுகளை பேணக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். எந்த ஒரு அடியான் தன்னை படைத்தவனை நினைவு கூறுகின்றானோ, அவனுக்கு நன்றி செலுத்துகிறானோ, அந்த இறைவன் குறிப்பிடுகிறான், உனக்கு மேலும் மேலும் நான் ரஹ்மத்தை கொடுப்பேன், பரக்கத்தை கொடுப்பேன், அபிவிருத்தியை கொடுப்பேன். எனவே ஒரு அடியான் இந்த உலகத்தில் படைத்தவன் கொடுத்த பொருளுக்கு நன்றி விசுவாசம் உள்ள ஒரு அடியானாக, அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், சிறுவராக இருக்கலாம், பதவி உள்ளவராக இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், எளிமையா உள்ளவர்களாக இருக்கலாம், அடிமையா இருக்கலாம், வேலைக்காரனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கொடுக்கப்பட்ட இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அருள் கொடைக்கு ஒரு மனிதன் நன்றி செலுத்துவான் என்று சொன்னால் அவனை நாம் மேலும் அதிகப்படுத்துவோம், அபிவிருத்தி ஏற்படுத்துவோம், அவனுடைய வாழ்க்கையை சிறப்பாக்குவோம் என்று. இது மனிதர்களுடைய வாக்களிப்பு இல்ல, நம்மளை படைச்ச ரப்புல் ஆலமீன், நம்மளை உருவாக்குற ரப்புல் ஆலமீன் நமக்கு இங்க உட்காரக்கூடிய நசீபை கொடுத்தான் அல்லவா, நமக்கு உண்ணக்கூடிய ரிஸ்க் அல்லாஹ் கொடுத்தான் அல்லவா, அந்த ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். நீங்க படைச்சவனுக்கு நன்றி செலுத்தினா உங்களை நான் அதிகப்படுத்துவேன், உங்களுக்கு நன்மையை கொடுப்பேன், பரக்கத்தை கொடுப்பேன், மென்மேலும் பெரியாராக உங்களை ஆக்க வைப்பேன் என்று நம்மளை படைத்த இறைவன் நமக்கு குறிப்பிடுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்வில் இறைவன் கொடுத்திருக்கிற அனைத்திற்கும் நாம் நன்றி விசுவாசம் உள்ளவர்களாக, ஏனென்றால் உலகத்திலே பார்க்கிறோம், ஒரு மனிதருக்கு ஒரு கிளாஸ் டீ வாங்கி கொடுத்தால் அடுத்த நாள் அவரை பார்த்தா சிரிக்கிறார். இது உலகத்தில் இறைவன் ஒரு இயல்பா ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்.
இருக்கிறான். ஆனா இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்தில் தேவையான எல்லாத்தையும் படைத்து, கணவன் மனைவிங்கிற உறவை ஏற்படுத்தி, பெற்றோர் தாய் தந்தை என்ற உறவை கொடுத்து, இதெல்லாம் கொடுத்த ரப்பல் ஆலமீனை நம்ம மறந்து வாழலாமா? அவனுக்கு நன்றி செலுத்தாம இருக்கலாமா? அவனுக்கு நன்றி செலுத்துவது எப்படி? அல்லாஹ் நமக்கு கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரங்கள்ல தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுவாங்க. யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துக்கு அருள்படையை அனுப்பப்பட்டவங்க, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவங்க, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவங்க. இரவு நேரத்தில் வீட்டுல அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு சின்னதா இருந்துச்சு. சஜ்ஜா செய்யும் போது நபி ஆயிஷா அம்மையாருடைய கால் தட்டும், அந்த அளவுக்கு நெருக்கமா இருப்பாங்க. இரவு தொழுவது நின்று வணங்குவாங்க. இதை பார்த்த ஆயிஷா அம்மையார் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறாங்க, அல்லாஹ் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டான், ஆனா நீங்க இந்த அளவுக்கு கால் வீங்கிற அளவுக்கு தஹஜ்ஜுத் விடாம தொழுகிறீங்களே, என்ன காரணம் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன அழகாக சொல்றாங்க பாருங்க, அஃபலா நகுன அப்தன் ஷக்கூரா, படைத்த இறைவனுக்கு நன்றி விசுவாசமா இருக்க வேண்டாமா? படைச்ச அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? என்ன உட்கார வச்சிருக்கிறானே, என்ன நடக்க வச்சிருக்கிறானே, என்ன பேச வச்சிருக்கிறானே, என்ன பழக வச்சிருக்கிறானே, என்ன மனைவி மக்களை கொடுத்திருக்கிறானே, உறவை கொடுத்திருக்கிறானே, இப்படிப்பட்ட இறைவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா? நான் அல்லாஹ்விற்கு அடியானாக இருக்க வேண்டாமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க. அப்ப இந்த உலகத்திற்கு அருள் கொடையாக அனுப்பப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுக்கு அடிபணிவதில், தொழுவதில் அவ்வளவு உறுதியாக தஹஜ்ஜுத்தில் இருந்தாங்க. இதற்கு காரணம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலாவிற்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக ஆக வேண்டும் என்று. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை நல்ல தெளிவா சொல்றாங்க. அஜபல் அம்ரில் முஃமின், இறை நம்பிக்கையாளருடைய விஷயத்திலே நான் ஆச்சரியப்படுகிறேன். ஏனென்றால் குல்லு கைர், இறை நம்பிக்கையாளருக்கு எல்லா விஷயமும் ஆச்சரியமாக இருக்கிறது, சிறந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் அவனுக்கு ஒரு நன்மை கிடைத்தால், சந்தோஷமான கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழுகின்றான், ஃபகான கைரன் லஹு, அது அவனுக்கு சிறந்ததாக ஆகிவிடுகிறது. அதே போன்று ஒரு சோதனை ஏற்பட்டால் அதை பொறுமை காக்கிறான், சபூர் செய்கிறான், ஃபகான கைரன் லஹு, அது அவனுக்கு சிறந்ததாக ஆகிவிடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே குறிப்பிடுகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப நம்ம படைத்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக மாற வேண்டும், நன்றி உள்ள மக்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அருள் கொடைகளை, நியமத்துக்களை கொடுத்திருப்பதனுடைய நோக்கம் படைத்த அல்லாஹ்வை நினைவுகூர வேண்டும், அவனுக்கு நாம் சஜ்தா செய்ய வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா சொல்றார், ஃபஅபுத் வகும் மினஷ் ஷாக்கிரீன், நீ என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை வணங்குங்க, அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக மாறுங்க. ஏனென்றால் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பண்பு என்பது நபிமார்களுடைய பண்பு, சாதாரண பண்பு அல்ல. யாரால செய்ய முடியும்? நபிமார்கள் செய்த அந்த செயலை நம்ம செஞ்சா நமக்கு எவ்வளவு ஒரு உயர்வு கிடைக்கும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்றான், இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டு காலங்கள் இந்த சமுதாய மக்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து கூறினார்கள், பொறுமையாக இருந்தார்கள், படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியாராக இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பண்பை எடுத்து சொல்றான். அப்ப நபிமார்களுக்கு இருந்த அந்த நன்றி செலுத்தக்கூடிய பண்பு இந்த உம்மத்தில் பிறந்த நாம நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருக்கணும். அதே போல அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஷாக்கிரல் அன்அமிஹி, அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளுக்கு இப்ராஹிம் நபி நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியாராக இருந்தார். சிறப்புமிக்க நபியாகிய நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்றான். இவருடைய பண்புகளில் ஒரு முக்கியமான பண்பு என்ன? படைத்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருந்தார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் இருந்து குறிப்பிடுகிறார் என்று சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய நேரத்தில் கூட ரப்பை நினைவு கூறுகின்றோம், படைத்தவனை நினைவு கூறுகிறோம். நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நியமத்தை படைத்த அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட ஒன்று. அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், அவனுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும், அவனுக்கு மாற்றமாக நாம் நடக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டி காட்டுகின்றான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் திருமறை குர்ஆனுடைய வசனம் இறங்கிருச்சு, யார் ஜக்காத்தை கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே கடுமையான வேதனை உண்டு என்ற இறைவசனம் சூரத் தௌபாவில் இருக்கிறது. வல்லதீன யக்னிதுன ذهب والفضة ولا ينفقون في سبيل الله فبشرهم بعذاب أليم. எவர்களுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டு அந்த ஜக்காத்தை கொடுக்கவில்லை என்றால் அதை இறைவன் மறுமையிலே காய்ச்சி நெற்றியிலே சூடு போடுவான், முதுகிலே போடுவான், தன்னுடைய முன்புறமாக
நிச்சயமாக போடுவான் என்று அல்லாஹ் கூறுறான். இந்த வசனம் இறங்கின உடனே சஹாபாக்களுடைய மனசுல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இது, செல்வம் வந்தா இந்த கடமை வேற நிலைவாட்ட வேண்டியது இருக்கிற, இப்படி நமக்கு இது அல்லாம வேற எதை நாம சேர்ப்பது? இந்த செல்வத்தை சேர்த்தா ஜக்காத் கொடுக்கணும், ஜக்காத் கொடுக்கலாம் தண்டனை, அப்ப நம்ம எந்த செல்வத்தை சேர்ப்பது என்று பயந்து போய் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஐயுல் மாலி நத்தகிது, நாங்கள் எந்த செல்வாக்கை சேர்ப்பது யா ரசூலல்லாஹ், இது எங்களுக்கு கஷ்டமா தெரியுது யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க எந்த மாலை சேர்க்க வேண்டும் சொன்னார்கள்? கல்பன் ஷாக்கிரா, உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளமாக நீங்கள் ஆக்குங்கள். இது இருக்கிற மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு, உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய செல்வாக்கு, நாளை மன்னரை கபரில் உங்களுடைய உள்ளத்தை அழிக்காம பாதுகாக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு, நாளைக்கு அல்லாஹ் இடத்துல உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு எது தெரியுமா? பாதிப்பை ஏற்படுத்தாத செல்வாக்கு என்ன தெரியுமா? கல்பன் ஷாக்கிரா, உள்ளத்தை அல்லாஹ் கொடுத்த அந்த உள்ளத்தை இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளமாக ஆக்குவது இருக்கிறது. இது நிலையாக நிரந்தரமான ஒரு செல்வாக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. உலகத்தில் இருக்கிற செல்வம் அழிந்து போவோம், ஆனா கல்பன் ஷாக்கிரா, யாருடைய உள்ளம் படைத்தவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு உள்ளமாக ஆக்கப்பட்டு விட்டதோ, மாற்றப்பட்டு விட்டதோ, இறைவனை நினைப்புற உள்ளமாக மாறிவிட்டதோ, இந்த உள்ளத்தை நீங்க செல்வம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், சிறுவராக இருக்கலாம், உயர்ந்தவராக இருக்கலாம், தாழ்ந்தவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் யாருடைய கல்வி உள்ளோ நன்றி செலுத்தக்கூடிய உள்ளமாக இருக்கிறதோ அது மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு, நிலையான செல்வாக்கு, பயன் தரக்கூடிய செல்வாக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இரண்டாவதாக 3 விஷயத்தை சொன்னாங்க. இரண்டாவதாக சொன்னாங்க வ லிசானன் தாக்கிரா, யாருடைய நாவு அல்லாஹ்வை நினை கூறுகிறதோ, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறதோ, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறதோ, அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறதோ, லா இலாஹ இல்லல்லாஹு வஹத வ அன்த வஹத என்று அல்லாஹ்வை போற்றி புகழ்கிறதோ, படைத்தவனை நினைவு கூறக்கூடிய நாவுக்கு நிரந்தரமான ஒரு செல்வாக்கு, பயன் தரக்கூடிய செல்வாக்கு, நாளை மறுமையின் சொர்க்கத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரு செல்வாக்கு. அப்ப ஒவ்வொரு அடியானத்திலும் உலக செல்வத்தை விட நம்முடைய கல்வை இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய கல்வாக மாத்தினா இறைவனிடத்தில் நம்ம உயர்ந்தவன், சிறந்தவன். நம்முடைய நாவு இறைவனை நினைவு கூறக்கூடிய, தஸ்பீஹ் செய்யக்கூடிய நாவாக நம்முடைய நாவா நம்ம மாத்தினா அது நாளை மறுமையில பயன் தரக்கூடியது, நிலையானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் எந்த செல்வத்தை வந்து சொன்னாங்க? வ ஜௌஜத்துன் முஃமினத்துன் வ துஈனு அலா அஹதிக்கும் ஃபில் ஆகிரா, எப்படிப்பட்ட ஒரு மனைவியா இருக்கணுமா? ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு மறுமைக்காக உதவி செய்யக்கூடிய மனைவியா இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நிலையான தர்மம் என்ன தெரியுமா? நிலையான ஒரு இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய செல்வாக்கு எது தெரியுமா? ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு உதவி செய்யக்கூடிய, மார்க்க விஷயத்தில், தீன் விஷயத்தில், இபாதத் விஷயத்தில், தொழுகை விஷயத்தில், பிறருக்கு உதவிகரம் விஷயத்தில் ஒரு மனைவி தன் கணவனுக்கு உதவிகரம் ஈட்டக்கூடிய ஒரு பெண்ணாக உருவாக்கப்பட்டு விட்டால் அந்த பெண்ணு மிகப்பெரிய செல்வாக்கை அடைந்து விட்டால், மிகப்பெரிய செல்வத்தை பெற்று விட்டால், நாளை மறுமையில் சொர்க்கம் செல்வதற்கு தன்னை தகுதியுள்ள பெண்ணாக மாற்றிக்கொண்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு தெரியப்படுத்துறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நாங்க எந்த செல்வாக்கை நிறைவேற்றுவது, எந்த செல்வாக்கை சேமிப்பது? 3 விஷயத்தை சொன்னாங்க. முதலாவதாக உங்களுடைய கல்வை இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய கல்வாக நீங்க மாத்தினா மிகப்பெரிய செல்வத்தை அடைஞ்சிட்டீங்க. உங்களுடைய நாவை அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய நாவாக ஆக்கினா உங்களுடைய செல்வாக்கு அதிகமானது ஆகி போச்சு. உங்களுடைய மனைவி நல்ல விஷயத்துல, மார்க்க விஷயத்துல, மறுமைக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக அந்த பெண் இருந்தால் அவ என்ன செய்வா? நாளை மறுமையில நிலையான மார்க்கத்திற்கு உதவி செய்த மிகப்பெரிய ஒரு செல்வமான மனைவி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகாக எடுத்து கூறுறாங்க. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அழகான சந்தர்ப்ப சூழ்நிலையில் கூட, இது போன்ற நிகழ்ச்சியில் கூட படைத்த ரப்பை நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ரிஸ்க்கு படைத்தவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. படைத்தவனை நினைவு கூறுவதனால் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய உயர்வை கொடுப்பான். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஏராளமான சொத்து சுகங்களை அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள், சிறப்பை பெற்றார்கள், உயர்வை பெற்றார்கள், மறுமையினுடைய சொர்க்கத்தினுடைய இடத்திலே இடம் பிடித்தார்கள். என்றால் என்ன காரணம்? படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருக்கணும். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தல, செல்வாக்கு கிடைச்சது, அல்லாஹ் கொடுக்க வேண்டியவர்கள் கொடுக்கலன்னா எவ்வளவு பெரிய பாதிப்பு தெரியுமா? அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தில் காரூனுக்கு மிக
மிகப்பெரிய செல்வாக்கு கொடுத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் கஸஸ்ல சொல்றான், இன்ன காரூன கானமின் கௌமி மூசா பகா அலைஹில் குனூஸ் காரூனுக்கு ஏராளமான செல்வாக்கு கொடுத்தோம். எந்த அளவுக்கு அந்த செல்வாக்குடைய சாவிகளை சுமக்கக்கூடிய பெரு பெரு பலசாலிகள் வருவாங்களாம். அவ்வளவு செல்வாக்க கொடுத்தான். அந்த மக்கள் சொன்னாங்க, நீ ஏழை ஏழை மக்களுக்கு கொஞ்சம் கொடு, உன்னை அண்டை விட்டாருக்கு பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு உதவி செய்யி, மருத்துவ உதவி செய்யி, நன்மையை செய்யி, உனக்கு இறைவன் இவ்வளவு பெரிய மகத்தான செல்வாக்க கொடுத்திருக்கிறான், இது போன்ற நல்ல காரியங்களை செய் என்று அந்த சமுதாய மக்கள் காரூன்ட்ட சொன்னாங்க. அவன் என்ன சொன்னான், இந்த செல்வாக்கு இருக்கிறது இன்னமா ஊத்தி தூமின் எல்மி இந்தி, இது இறைவன் கொடுக்கல, என்னுடைய திறமையினால் வந்தது, நான் சம்பாதிச்சது, நான் உண்டாக்குனது, என்னுடைய அறிவாற்றலால் கிடைத்தது என்று படைத்தவனை மறந்து பேசினார். தனக்கு கொடுக்கப்பட்ட செல்வாக்கி அவன் படைத்தவனை மறுத்ததினாலும், படைத்தவனுக்கு எதிராக பேசியதினாலும், படைத்தவனுக்கு நன்றி செலுத்தாமல் அவன் நடை போட்டதினாலும் அல்லாஹ் என்ன செஞ்சான், அவனையும் சரி அவனுடைய செல்வாக்கையும் சரி அவன் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வீட்டையும் சரி பூமியோட பூமியாக அழிந்து செய்து விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாதிப்பு. படைத்தவனுக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் படைத்தவன் எந்த நேரத்தில் நாடுகிறானோ அந்த நாடுகளில் கஷ்டம் ஏற்பட்டுரும். உலகத்தில் நம்ம பார்க்கணும், சர்வசாதாரணமாக நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை, மிக மாளிகையில் வாழ்ந்தவர்கள், ஏழ்மையா போனவர்கள், கஷ்டத்திற்குள்ளானப்பட்டவர்களை உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். எனவே நம்முடைய எப்பொழுதும் இறைவன் கொடுத்த அருள்படைகளுக்கு நினைவு கூறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு அழகான ஒரு செயல்பாடு இந்த சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமது சகோதரர் அவர்கள் இப்படி ஒரு அழகான ஒரு விழிப்புணர்வு செய்தியை குர்ஆனில் இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய போதனைகளில் இருந்தும் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அழகான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப ஒரு அடியான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எல்லாருமே சரிதான், எல்லா மனிதர் ஏழையா இருக்கலாம், எளிமையா இருக்கலாம், கஷ்டமுள்ளவராக இருக்கலாம், ஒவ்வொரு அடியார்களிடத்திலும் படைத்தவனுடைய அருள் இல்லாத மக்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற சூரியனா இருக்கலாம், சந்திரனா இருக்கலாம், காற்றா இருக்கலாம், நீரா இருக்கலாம், கடலா இருக்கலாம், வாழ்க்கையா இருக்கலாம், இவை எல்லாமே படைத்தவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அருள்படை. அதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த படைத்தவனுடைய நினைவோடு அவனுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையில் நம்முடைய நடவடிக்கை இருந்தால் இறைவன் நம்மை உயர்த்தி கொண்டு செய்வான் என்பதை குர்ஆன் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் படைத்தவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நாம் இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் எடுத்துரைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஒரு இறைவனால் கொடுக்கப்பட்ட செல்வாக்கில் நமக்கு மேலும் பரக்கத்தை அபிவிருத்தியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் பல வழிமுறைகளை சொன்னாங்க. நமக்கு கிடைத்திருக்க அருள்படைகளுக்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய செல்வாக்கில் மேலும் பரக்கத்தை கொடு யா அல்லாஹ். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது அவருடைய தாயாகிய உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டி வராங்க. தன்னுடைய கணவரை இழந்திருக்கிறாங்க. அந்த குழந்தையை கூட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட விடுறாங்க. விட்டுட்டு அந்த தாய் அந்த பிள்ளை மீது இந்த பாசத்தின் காரணமாக அந்த பிள்ளையுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கிறதுக்காக அந்த பிள்ளை மார்க்க தீனு படைத்தவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பணிவிடை செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதரை விட்டாங்க. இத்தனை ஆண்டு 10 ஆண்டு காலங்கள் பணிவிடை செஞ்சாங்க. அப்படிப்பட்ட அந்த குழந்தைக்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்கள் இவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம பாரிக் ஃபீ அஹ்லிஹி அல்லாஹும்ம பாரிக் ஃபீ மாலிஹி வ வலதிஹி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ், யா அல்லாஹ், இவருடைய வாழ்க்கையில் உடலில் நீ பரக்கத் செய்வாயாக, அவருடைய குழந்தைகளே நீ பரக்கத் செய்வாயாக, மேலும் அவர்களிட்ட எது கொடுத்திருக்கிறாயோ அதில் நீ பரக்கத் செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு அடியார்களாகிய நாம் அல்லாஹ்வினுடைய அருள்படைகளை பெற்றிருக்கிறோம். அந்த அருள்படைக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலிருந்து நமக்கு குறிப்பிடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எந்த ஒரு அடியார் இந்த உலக வாழ்க்கையில் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக மாறுகிறோமோ அதற்கு அல்லாஹ் தஆலா மகத்தானை வெற்றி தரக்கூடியவராக இருக்கிறான். அந்த நன்றி செலுத்தக்கூடிய வழியினுடைய மிக முக்கிய வாய்ந்தது தொழுகையிலான அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள், ஃபஅபுது வ கும் மினஷ் ஷாக்கிரீன், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு
அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக ஆகுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு குறிப்பிடுகிறான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகை தொழுவார்கள். காரணம், இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய வரக்கத்தையும் நெருக்கத்தையும் பெற்றுக் கொள்வதற்காக. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் ஸல்ல சுபஹ ஃபஹுவ ஃபி திம்மத்தில்லாஹ். யார் சுபஹுடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறார்களோ, எவர்கள் பெண்கள் தன்னுடைய வீட்டிலே அந்த பரலான தொழுகையை தொழுகிறார்களோ, அவர்கள் ஃபஹுவ ஃபி திம்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த உலக வாழ்க்கையில் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையுடைய விஷயத்தில் நாம் அதிகம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய வழிகாட்டுதலை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் மனிதன் படைத்தவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக சொன்னார்கள், இதா அக்கல அஹதுக்கும், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய நீங்க ஒன்றை சாப்பிடுறீங்க, பிஸ்மி சொல்லி சாப்பிடுறீங்க, சாப்பிட்டு முடிந்த பிறகு அல்லாஹ்வுக்கு நன்றி எப்படி செலுத்துவீங்க? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏனென்றால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரிஸ்க் இறைவனால் கொடுக்கப்பட்டது என்ற அந்த உணர்வும் அந்த சிந்தனையும் இந்த உம்மத்தில் பதிவாக்கப்பட வேண்டும். நாம சாதாரண ஒரு தண்ணி குடிச்சாலும் சரிதான், ஒரு பொருளை சாப்பிட்டாலும் சரிதான், ஒரு மூமினான இறை நம்பிக்கையான அடியார் பிஸ்மி சொல்லி சாப்பிட வேண்டும். முடிந்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று கூற வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு அடியார்களும் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக மாறினால் அல்லாஹ் அவர்களை உயர்த்துவான். நிலையான தர்மம் என்று சொல்கிறான். நாளை மறுமையில் சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறான். எனவே இந்த உலக வாழ்க்கையில் வாழும் பொழுது அல்லாஹ் சொன்னதை போல நம்முடைய வாழ்நாளில் நாம் இறை அச்சத்தோடும் இறை நெருக்கத்தோடும் இருக்க வேண்டும். எனவேதான் ஒவ்வொரு அடியார்களும் படைத்த அல்லாஹ்விடத்திலே துஆ செல்ல வேண்டும். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி, உள்ளங்களை மாற்றக்கூடியவனே, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்க பிடிப்போடு, உன்னுடைய தீனோடு, உன்னுடைய குர்ஆனோடு நெருக்கமாக வாழக்கூடிய நசீபக்கூடிய அல்லாஹ் என்று ஒவ்வொரு அடியார்களும் கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்நாளில் கேட்டதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பிரார்த்தனை நாம் அறிந்திருக்கிறோம் என்றால் இந்த பிரார்த்தனை நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் உள்ளங்களை புரட்டக்கூடிய வலிமை அல்லாஹ்விடத்தில் மட்டுமே இருக்கிறது. எனவே இந்த பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதரை கேட்பிட்டவனா நம்மளும் இயன்ற அளவிற்கு கேட்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதை போல இறைவனுக்கு நன்றி செலுத்தினால் ல அஸீதன்னக்கும், உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விற்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருக்க வேண்டும். படைத்தவன் இந்த உலகத்தில் நமக்கு ஏராளமான அருள்கொடைகளை வழங்கியிருக்கிறான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்றி விசுவாசம் உள்ளவர்களாக வாழ்ந்து பிற மக்களுக்கும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே இறைவன் நமக்கு வழங்கியிருக்கின்ற எல்லா அருள்கொடைகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய அடியாராகவும் படைத்தவனை மறக்காத சமுதாயமாக வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ